ஈக்குவல் பிரித்தி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஈக்குவல் பிரித்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. காஷ்மீரில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று பகல்காம். இந்த பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே சோகத்தில் அழுத்தியுள்ளது. இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈவு இரக்கமின்றி 26 இந்தியர்கள் சுட்டு கொண்டு இருக்கானுங்க. 4 தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த 4 தீவிரவாதிகளும் 1 மாத காலமாக திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த 1 மாத காலமாக இந்தியாவோட உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தேச விரோதிம்பாங்க. காஷ்மீரில் அடுத்த நாள் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே இருக்கிற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காஷ்மீரில் பிரபலமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்று பகல்காம். அந்த பகல்காமில் ஏன் பாதுகாப்பு வீரர்கள் இல்லை? அப்படி பாதுகாப்பு வீரர்கள் இருந்தும் அவர்களிடம் ஏன் துப்பாக்கி இல்லை? ஏன் இல்லைன்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மள என்ன சொல்லுவாங்க? தேச விரோதிம்பாங்க. சட்டையை அவுத்து பார்த்தாங்க, என்ன மதம்னு கேட்டாங்க, ஹிந்துன்னு சொன்ன உடனே கொண்டுட்டாங்க. மோடிகிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாங்க. உள்ளூர் வாசியான இஸ்லாமிய குதிரை சவாரி தொழில் செய்யும் சையத், இவர் தான் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடி துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகியுள்ளார். இங்கே எங்கே உங்களுக்கு மதம் வந்துச்சுன்னு தெரியல. மதத்தை வச்சே தான் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு இஸ்லாமிய தொழிலாளி அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. இதை பார்த்த உடனே அவர் போய் போராடி இருக்கார். போராடி இவருடைய உயிரையும் தியாகம் பண்ணியிருக்கார். அப்படி பண்ண தீவிரவாதிகள் ஏன் முஸ்லீம் ஒருவரை சுட்டு கொன்னாங்கன்னு நம்ம கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தேச விரோதிம்பாங்க. ஈவு இரக்கம் இல்லாமல் 26 பேரை கொன்னுட்டாங்களேன்னு இந்தியா மட்டும் இல்லை, உலகமே சோகத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மத அரசியலை பரப்புவதற்கு அந்த 26 பேரின் உயிர் தான் கிடைச்சதா? அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்பு, கேள்வி கேட்காத. கேள்வி கேட்டனா நீங்கள் தேச விரோதிகள். இந்தியாவுக்குள்ளே ஒரு கொலை நடந்துச்சுன்னா அது ஜாதி ரீதியை தான் கொண்டு போகிறாங்க. இந்தியா பார்டரில் ஒரு கொலை நடந்துச்சுன்னா அது மத ரீதியில் தான் கொண்டு போகிறாங்க. இது பண்ணுறது வேறு நாட்டுக்காரங்களுக்கு கிடையாது, இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இங்கே ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறாங்க. நான் தான் பெரியவங்க, நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இங்கே அரசியல் பண்ணுறாங்க. பார்டரில் ஏதோ கொலை நடந்துச்சுன்னா அது மத ரீதியான கொலை. இந்தியாவுக்குள்ளே நான் தான் உயர்ந்த ஜாதி, மீதியெல்லாம் கீழ் ஜாதி. அந்த கீழ் ஜாதிக்காரன் எத்தனை கேள்வி கேட்டுட்டா அடிக்கிறீங்க, வெட்டுறீங்க, கொல்றீங்க. இப்போது இந்தியா பார்டரில் 26 பேரை தீவிரவாதிங்க சுட்டே கொண்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்தியாவோட பார்டருக்கு போகிறீங்க, உங்களுடைய வீரத்தை அங்கே காமிக்கிறீங்க. 4 தீவிரவாதிகள் தான் ஒரு சுட்டு கொண்டு இருக்கானுங்க. அந்த 4 தீவிரவாதிகளையும் அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க, அடிக்கிறீங்க, வெட்டுறீங்க, கொல்றீங்க. அந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலின் போது உள்ளூர் வாசிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சுற்றுலா பயணிகளை நிறைய பேர் காப்பாற்றிருக்காங்க. நிறைய பேர்த்த பாதுகாப்பான இடத்துக்கும் கொண்டு போய் விட்டுருக்காங்க. இதில் சுற்றுலா பயணிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து காப்பாற்றினாங்க, 4 இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு தான் அவங்க பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஒரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இப்போ காஷ்மீரில் 2 இஸ்லாமிய சகோதரர்கள் கிடைச்சிருக்காங்க. அந்த 2 இஸ்லாமிய சகோதரர்களால தான் இப்போ நான் இங்கே உயிரோடையே இருக்கேன் அப்படின்னு அவங்க பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் 53 சார்பாக ஒன்றிய அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறோம். உங்களுடைய மதத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த தாக்குதலில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுங்க. இந்த துப்பாக்கி சூட்டில் இறந்த 26 பேரும் எங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமோ கிறிஸ்டினோ இந்துவோ கிடையாது. அவங்க இந்தியர்கள், அவ்வளோதான். நன்றி.